இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதிவாணன். இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தினம் நடக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நெல்லை மாவட்டம் கூத்தன்குடியில் நடக்கிற கடலம்மா மாநாடு. அதே போல நடந்து முடிந்த தண்ணீர் மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை கலைப்பேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி பேசினாரு. எதற்காக அண்ணன் சீமான் கட்சியை கலைப்பேன்னு சொன்னாரு? இந்த கடலம்மா மாநாடு என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5வது தேர்தலாக 2026 நடக்கிற தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்க இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்று அரசியல் சக்தியாக தனிச்சுதான் நிற்பேன் அப்படிங்கிற தொடர்ச்சியா சொன்ன வார்த்தையை காப்பாத்தி தனிச்சு நின்றுட்டே இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. 2016 தேர்தலை சந்திக்கும் போது நம்ம அரசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக வடிவில கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு இனாம் கொடுக்குறா அப்படிலாம் இல்லாம நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர் மற்ற அனைத்து இதுவுமே எப்படி தரமா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒண்ணு ஒவ்வொரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் அப்படின்னு விளங்குறது போல மக்களுக்கு ஒரு காட்சி புத்தகமா வெளியே விட்டுட்டாங்க. நான் இதை ஏன் விலைக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் 2016 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்தித்து வந்தாலும் 2010 இருந்து அண்ணன் சீமான் அவருடைய மேடை பேச்சை தமிழ்நாடு கவனித்துக் கொண்டிருந்தாலும் சமீப காலமா நாம் தமிழர் அதாவது அண்ணன் சீமான் எடுத்திருக்கிற முயற்சி என்பது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் இவங்க சொல்றது போல மனிதர்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, உலக தமிழர்களுக்காக மேடை பெற்று பேசின அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுது நாம் தமிழர் கட்சி சொல்வது போல நாம் தமிழர் என்பது இந்த அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட தலைமை தமிழனுக்கானது, நாம் தமிழரோட தலைமை தமிழனுக்கானது, நாம் தமிழோட அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த கூற்றை மெய்ப்பிக்கும் விதமா சமீப காலங்களா பாத்தீங்கன்னா மரங்களுக்கான மாநாடை அண்ணன் சீமான் நடத்துறார், மலைகளுக்கான மாநாட நடத்துனாங்க, மாடுகளுக்கான மாநாடு நடத்துனாங்க, மாடுகள் மேய்ச்சல் நிலங்களை மீட்பதற்கான அந்த மாநாடு இல்ல அதற்கான போராட்டங்களை நடத்துனாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா தண்ணீருக்கான மாநாடை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த இது ஏன் இதை பத்தி முதல்ல அந்த காட்சியில பேசின அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இப்படி சமீப காலமா இந்த மாதிரியான அரசியல் செய்துட்டு இருக்கிற சீமான் அதுலயும் புதிய ஒரு யுக்தியை கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போ தேனியில நடந்த தேவேந்திர குல வேளாளர்களின் அந்த பட்டியல் வெளியேற்ற மாநாடு அப்படி தொடங்குச்சோ அன்றையில இருந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிற சிறப்பான அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த மனித உயிர்களுக்கான அனைத்து உயிர்களுக்குமான அந்த பொதுக்கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காணொளி போடுறத ரொம்ப பழக்கமா வச்சிருக்காங்க. அப்படிதான் நெசவாளர்களுக்கான அந்த மாநாடுல அப்படிதான் நடந்தது. தொடர்ச்சியா மரங்களின் மாநாடு, மண்ணின் மாநாடு, நவம்பர் 1 தமிழ்நாடு திருநாள் இப்படி எல்லாத்துலயுமே பார்த்திருப்பீங்க. குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த காணொளி அன்றைய தலைப்பை வலியுறுத்தி அந்த தலைப்பு என்ன, இது எப்படி தொடங்கியது, இப்ப நவம்பர் 1 நம்ம தமிழ்நாடு நாள்னா என்ன, தமிழ்நாட்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு நாள் எப்படி வருகிறது, தமிழ்நாடு எப்படி இருந்தது, தமிழ்நாடு நாளுக்காக யாரெல்லாம் போராடினாங்க, இப்படி எல்லாம் முழுசா விளக்கப்படுத்தி அதோட எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி இதுதான் தமிழ்நாடு, தமிழ்நாடு நாள், இதைத்தான் நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு மிக தெளிவா ஒரு ஆவணப்படம் போல. இப்ப ஐயா காமராஜர் பிறந்தநாள் இருந்தா காமராஜரை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் கூட அந்த 20 நிமிட காணொலியை வைத்து தன்னுடைய ஆவணம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு பேசிக் கொண்டிருந்தவங்க கூட அந்த 20 நிமிட காணொலி மிகப்பெரிய ஆவணப்படமா எடுத்து அவங்க எல்லாருடைய கைபேசியில வச்சு எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எங்களோட பாருங்க நாங்க ஏன் வெளியே வரணும்னு சொல்றோம் அப்படின்னு. அது மாதிரிதான் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நெசவாளர்கள் மாநாட்டில இருக்கலாம், நவம்பர் சொன்னது போல தமிழ்நாடு நாளா இருக்கலாம், மரங்களுக்காக மலைகளுக்காக எல்லாவற்றிலும் நாம் பல மணி நேரம் பேசக்கூடிய செய்த 20 நிமிட தொகுப்பா அழகான காணொலியா வெளியிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருபடி மேல போய் அண்ணன் தண்ணீர் மாநாடு தஞ்சாவூர்ல நடந்த போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனியா காணொலியெல்லாம் தாண்டி என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் பேசுகிறதே அண்ணனே வந்து காணொலியா பின்புலத்துல திரையில தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் ஒண்ணு பேச பேச அது காணொலியா வர வர படம் பார்த்து பாகங்குறி அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்ல படத்தை பார்த்துட்டே விளக்கம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பாக்குற மக்களுக்கு சத்தம் தானே அண்ணன் பேசுறது கேட்போம்னு சொல்லி கீழே குனிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம், இங்க பாத்துக்கிட்டு பார்க்கலாம் அப்படிலாம் இல்லாம திரையில பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிய மொழியில கொண்டு வந்து அந்த கூட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த கூட்டத்துல அண்ணன் வந்து ஒரு சவால் விட்டுட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை நான் வந்து கலைக்க தயார் அப்படின்ட்டாங்க. உண்மையிலே ஆச்சரியமா எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சி இந்த 15 ஆண்டுகளா பல்வேறு கருத்துக்களை முன் வச்சுட்டே வரோம். இந்த அரசியல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது, ஏன் இப்படி ஆகலன்னு ஏன் யாரும் வருத்தப்படல, இப்படி வரணும்னு நினைக்கிறப்ப ஏன் எல்லாரும் ஆதரிக்க மறுக்கிறோம், நாம் என்னவாக இருக்கிறோம், அரசியல் புரிந்துணர்வு எல்லாருக்கும் இல்லையா, இல்ல அரசியல் விழிப்புணர்வு தான் இல்லையா, இல்ல இதை விட வேற என்ன பேசிவிட முடியும்,
இது எல்லாம் பேசாத அரசியல் கட்சி எப்படி வென்றுகிட்டே இருக்குது? ஊழல் அப்படியே மலிஞ்சு கிடக்குது, சாராயம் அப்படியே மலிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் நிறுத்தணும்னு பேசுற எல்லோரும் அதே கட்சிகளுக்கு மறுபடியும் ஏன் வாக்கு செலுத்துறோம்? இப்படி பல்வேறு விஷயங்களை பேசிட்டோம். ஒரு அரசியல் கட்சி கூட இதற்கு நமக்கு பதில் சொல்ல முடியல. மக்கள் சொல்லலாம் தாண்டி அரசியல் கட்சி கூட நமக்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா தர்க்க ரீதியா நாம விமர்சனமா வைக்கக்கூடிய செயல்பாட்டு ரீதியில நம்ம சரியான அளவோடு எடுத்து வைக்கக்கூடிய சரியான தரவுகளோடு எடுத்து வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு கூட தர்க்க ரீதியா வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு கூட ஒரு தர்க்க ரீதியா அவங்களால பதில் சொல்ல முடியல. நாம் எந்த ஆதாரத்தோட கேள்வி கேட்கிறோமோ அந்த ஆதாரத்தோட அவங்களால பதில் சொல்லணும். அப்படி நீ பதில் சொல்லிட்டா ஒரு கட்சி எந்த கட்சிக்கும் அந்த சவால் விடும். நான் தர்க்கரையா கேட்கிற கேள்விக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டா, என்னோட விமர்சனத்துக்கு நீ விளக்கம் கொடுத்துட்டா, நான் கட்சியை கலைஞ்சிட்டு போறேன்யா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லி அப்படி சொல்ல சொல்லுங்க, கிடையவே கிடையாது. அப்ப என்னன்னா அண்ணனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. இங்க எந்த அரசியல் கட்சியும் மாற்று அரசியல் பேசி சரியான அரசியலை கொண்டு போகல. ஏற்கனவே இருக்க அரசியல் கட்சிகளா மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்யறாங்க. அப்ப மாற்று அரசியலா இருக்கக்கூடிய நாம் மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கிறோம். சரியான அரசியல் இருக்குது. ஏன்னா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, எது அதாவது எது வேணும் வேண்டாம் அப்படின்னு பேசக்கூடாது. தேவையா இல்லையா, மக்களுக்கு இது வேணும் இது தேவைன்னா அது வேணும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்ற மாதிரி இந்த நாம் தமிழர் காலத்தின் தேவை அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறதுனாலதான் சவால் விட்டு கட்சியை கலைச்சிருவேன் நீ பதில் சொல்லிட்டா அப்படின்னு நம்பிக்கையோட சவால் விட முடிஞ்சு. யாராலும் இந்த சவாலை எந்த கட்சியாலும் விட முடியாது. அப்படி சவால் விட்டு அண்ணன் சீமான் அவர் தான். நாளைய தினம் பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மலை மரம் இப்படி எல்லாம் மாடுகள் எல்லாம் வந்து தண்ணீர் முடிஞ்சு கடலம்மா மாநாடு நடத்த இருக்கிறாங்க. என்னடா கடலம்மா மாநாடா, எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கடலம்மா மாநாடு ஒரு மாவட்டத்துல திட்டமிட்டு இருந்தாங்க. அப்புறம் சூழல் காரணமா இப்ப மாற்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூத்தன்குழி அந்த கிராமத்துல தான் நடக்க இருக்குது. இந்த கடல் கிராமம் இந்த இன்னும் இது தெளிவா எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இடிந்தகரை. இந்த ஊரை நீங்க மறந்திருக்கவே மாட்டாங்க. இடிந்தகரை அணு உலைக்கான போராட்டம் பிறந்த இடம் சொல்லலாம். அதாவது பிறந்த இடம்னா தமிழ்நாட்டுல அங்கதான் மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் இது. அந்த அணு உலைக்கான போராட்டம் நடக்கிற போது அணு உலை எவ்வளவு தூரம் பேசப்படுதோ, கூடங்குளம் அணு உலைன்னு என்கிற பேர் எவ்வளவு தூரம் பேசப்படுதோ அப்படி இடிந்தகரை என்கிற பேரும் அவ்வளவு பிரபலமாக இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த பிரபலமான இடிந்தகரைக்கு பக்கத்துல கூடிய கிராமம் தான் இந்த கூத்தன்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் கிராமம். அங்கதான் வந்து இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் சார்பா கடலமா மாநாடு நடக்க இருக்கிறது. நாளை தினம் நிகழ்ச்சி பரபரப்பா எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. அதனால கடலமா மாநாடு, நம்ம மரங்கள் மாநாடு போடுவோம். எல்லாருக்கும் யோசிச்சு அண்ணன் மரத்தை பத்தி என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா 1 மணி நேரம் மரத்தை பற்றி பேச முடியும் என்று நினைக்கிற போது மிகப்பெரிய ஆச்சரியமா எல்லாருக்கும் இருந்துச்சு. அதில் மாடுகள் மாநாடு, மாட்டுக்கு என்னையா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் நமக்கு இவ்வளவு உதிக்கவே இல்லையே. ஆமா மாடுலாம் இப்படி நினைக்கும்ல அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தார். தண்ணீர் மாநாட்டுல அதை விட ஒரு உச்சம் தொட்டுட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பேசின பேச்ச பாருங்களேன். எல்லோரும் கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் வேணும் நாமளே போராடிட்டு காவிரியில தண்ணீர் திறக்க மறுக்கிற கர்நாடகத்தை கண்டித்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் சொல்ற நான் ஆட்சிக்கு வந்துட்டா காவிரியில இருந்து கர்நாடகத்துக்கான எனக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்பேங்க. எல்லா அரசியல் கட்சியும் காவிரி குறுக்க ஆத்து குறுக்க கர்நாடகத்துக்கான அணை கட்டக்கூடாது, நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்க நேரத்துல இந்த அரசு நாம் தமிழர் அரசு அமைஞ்சா அண்ணன் சீமான் சொல்றாரு நான் போய் கர்நாடகத்துக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷாக்கு தான் சொல்லலாம். அப்ப என்ன அப்படின்னு அண்ணன் பேசுறாங்கன்னா, தமிழ்நாட்டோட மழை பொழிவு அப்படி எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா அது 2 பக்கமா பெய்து என்ன மழை வருது அப்படி எல்லாம் கணக்கெடுத்து பார்த்து எவ்வளவு பெய்யுது அப்படி எல்லாம் பாக்குற போது கிட்டத்தட்ட 4000-4300 டிஎம்சி மழை தண்ணீர் நமக்கு வருது. ஆனா நம்ம பயன்படுத்துறதோ 1000 டிஎம்சி தண்ணீர் தான் பயன்படுத்துறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து சேமிக்கக்கூடிய எந்த இடமும் இல்ல. எல்லா சேமிப்பு கிணறு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் ஏப்பம் விட்டுறோம். திண்டு ஏப்பம் விட்டாச்சு. அங்க குளம் இல்ல, குட்டை இல்ல. அந்த ஓடுற ஆறுகள் ஏரிகள் எல்லாம் அங்க சின்ன சின்ன குளங்களாக மாறி சின்ன சின்ன வயல்வெடுப்புகளாக மாறினதுனால தண்ணி சேமிக்கக்கூடிய இடம் இல்லாம பாதி தண்ணியை நம்ம கடல்ல கொண்டு போய் வீணா கலக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம சேமிக்கிற இடத்துல முறையா பராமரிக்கிறதுல ஆவிகளா பாதி தண்ணி போய் சேர்ந்துருது. இதுல பாதி தண்ணி கழிவு நீரா போய் சேர்ந்ததுனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 டிஎம்சி தண்ணீரை தான் நம்ம பயன்படுத்துறோம். 3500 டிஎம்சி தண்ணீரை 3000 டிஎம்சி தண்ணீரை நாம வீணாக்க தான் செய்யறோம். அப்போ ஒருவேளை நமக்கு இன்னும் என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு கூடுதலா ஒரு 500 இல்ல 1000 டிஎம்சி நமக்கு 1500 2000 தேவைப்படுது. அப்ப இன்னொரு 1000 டிஎம்சி 500 டிஎம்சி 600 டிஎம்சி தண்ணீர் கிடைச்சிருச்சுனாலே நமக்கு அதை விட கூடுதலா தேவையில்லை. அந்த தண்ணீரை நம்ம தேக்கி வைக்க கொள்ள முடியும். ஏன்னா பெய்கிற மழையிலிருந்து வரக்கூடிய நீர் 4300 4000 டிஎம்சி தண்ணீர்னா அதுல ஒரு கிட்டத்தட்ட 2000 3000 தண்ணீரை சேமிச்சு வச்சிட முடியும். அப்படி செஞ்சுட்டா கர்நாடகத்துக்காரன் நமக்கு எதுக்கு தண்ணி கொடுக்குறோம், எப்படிப்பா நீ சேமிப்பா அப்படின்னு கூட கேட்பாங்கன்னு சொல்லி அண்ணா உடனே ஒரு பதில் சொல்றாங்க. பரந்தூர்ல விமான நிலையம் கட்டக்கூடாது, 5000 ஏக்கர் விமான நிலையம் கட்டுற போது கட்ட மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு மக்கள் நிக்கிற போது 1000 ஏக்கர் அதுல குளம் வெட்டுக்கணும்னு சொல்லும்போது எந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல ஏரி குளம் எல்லாம் இருக்குது. குடியிருப்பு மட்டும் இல்ல, ஏரி குளங்கள் விவசாய நிலம் தான். அந்த விவசாய நிலத்தை விட்டுட்டு இந்த இருக்கக்கூடிய கேரி குளங்களை கொஞ்சம் விஸ்தரிப்பு எடுத்து அதை பயன்படுத்துற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா மக்கள் மறுக்க போறது இல்ல, ஏன் மக்கள் எனக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு அதற்கான காரணத்தையும் தரவுகளோட சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி கடலம்மா மாநாடு வரப்போது என்ன பேச போறாரு சீமான்? கடல், இந்த கடல் தாய் நமக்கு என்ன தர்றாங்க? ஒரு நல்ல உணவு தர்றாங்க. அந்த கடலோட நமக்கு மீன்ங்கிற உணவு கிடைக்குது. அந்த மீனை பிடிக்கக்கூடிய மீனவரோட வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்களேன்.
கச்சத்தீவில் மீன் பிடிக்க போன தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்னும் எத்தனை, கிட்டத்தட்ட 850 பேர். நாம் பேச ஆரம்பிச்சும் போது சொன்னது, இந்த 10 ஆண்டுகள் எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. அவருடைய உயிர்களுக்கு இன்னைக்கு என்ன வரைக்கும் என்ன பதில் இருக்கு? மீன் பிடிக்க போற மீனவன் நாளைக்கு நாம கூட்டம் நடத்தும் போது கூட அங்க படகு சிறைபிடிக்கப்படுவான் இலங்கை கடற்படையால. அவனோட வலைகள் அறுத்தெறியப்படுது, படகுகள் சிதறடிக்கப்படுது, குண்டு தாக்குதல் நடத்துறாங்க, பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துறாங்க. மிக கேவலமா இருக்கு. இவ்வளவு நாள் ஆட்சிகள் செய்த எந்த கட்சியும் கூட ஒரு மீனவனுக்கு மீனவத்துறை அமைச்சரை கொடுக்கல, மீனவருக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அந்த கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கான எதையும் அமைக்கல. கடல் ஓரத்துல இந்த எடுத்து எடுத்து பாருங்க, அந்த கடல்ல இருக்கக்கூடிய தாது மணலை பிரிச்சு எவ்வளவு திருட்டு நடந்தது, அதை தட்டி கேட்கறதுக்கு எவனுமே வரல. அப்ப கடல்ல ஏற்படுகிற பிரச்சனை, இந்த கடல் இப்ப பாத்தீங்கன்னா கடல் ஏன் கொந்தளிக்குது, கடல் ஏன் உள்வாங்குது, கடல் ஏன் சுனாமி வருது, இதுக்கெல்லாம் நாம என்ன தப்பு பண்றோம்? இயற்கையை நாம் எப்படி கெடுப்பதனால, இயற்கை மீது நாம் தவறாக, இயற்கை நாம் வழி நடத்தினால இயற்கை நம் மீது தவறான வழி நடத்தலை எப்படி செய்கிறது? இதெல்லாம் பற்றி மிகப்பெரிய அளவுல விளக்கி, நான் சொன்ன இத்தனையுமே விளக்கி அண்ணன் சீமான் அவர்கள் பேச போறாங்க. இன்னும் சொல்ல போனா கடலமாக்கான ஒரு ஆவண தயாரிப்பு இருக்கும். அது பொக்கிஷமா கொண்டாடப்படும். மீனவர்களால் பொக்கிஷமா கொண்டாடப்படும். கடலை பற்றி இவ்வளவு செய்திகள் இருக்கு. கடல் அப்படின்னா கடல் பீச் இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம், கடல்ல குளிக்கலாம், இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி எவ்வளவு இருக்கிறது. இன்னைக்கு கடல்ல சோலார் இருக்காது அமைக்கிறேன்னு சொல்லி அங்க போய் நிக்கிறாங்க, அனல் நிலையம் அமைக்கிறேன்னு நிக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அண்ணன் விரிவா பேச இருக்கிறாங்க. இந்த கடலம்மா மாநாடு நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. திருநெல்வேலி ராதாபுரத்தை சார்ந்த தொகுதிகள் உறவுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பரபரப்பா அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணன் சீமான் நம்ம தொகுதிக்கு வந்து நிக்கிறாங்க அப்படிங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அந்த குறிப்பிட்ட தொகுதியில பாத்தீங்கன்னா வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அக்கா கிரிஜா தாமரை பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அக்காவை அங்க அறிவிச்சிருக்காங்க. முனைவர் பட்டம் பெற்றவங்க, மிகப்பெரிய படிப்பாளி, அறிவாளி. அவங்கள அங்க வேட்பாளர் ராதாபுரம், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்படி வேட்பாளர் அறிவிச்சு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதியான ராதாபுரம் தொகுதிக்கு அண்ணன் வர்றாரு அப்படிங்கும்போது அது ஒரு தேர்தல் பரப்புரையாவே அவங்க பார்த்து மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை, அது தண்ணீர் மாநாட்டில் கூடிய கூட்டம் மெய்சிலுக்கு வச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் அவ்வளவு தூரம் இடம் இல்லாம சாலையில போய் நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் கவனத்துல கொண்டு இந்த கடலமா மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணனுடைய பேச்சை உங்களைப் போலவே நானும் கேட்பதற்கு ஆவலா இருக்கேன். ஏன்னா எங்க மாவட்டம் பக்கத்துல, அதாவது நாங்க திருநெல்வேலி மாவட்டம் இப்ப பிரிஞ்சு தென்காசி ஆயிட்டோம். இருந்தாலும் நாங்கள் திருநெல்வேலிக்காரன். அதனால உங்களை எல்லாம் வரவேற்பதற்கு உங்களுக்கு முன்பாக கடலம்மா மாநாட்டில் உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்போம். வாருங்கள், எல்லோரும் ஒன்று கூடுவோம். கடல் தாயை மட்டுமல்ல, நம் மக்களையும் காப்பதற்கு. நன்றி, வணக்கம்.